3 மடங்கு சொத்த ஆட்டைய போடுறதுக்கு தான் இது நடந்துச்சா? ஜீவனாம்சம் மட்டும் இத்தனை கோடியா? ஜெயம் ரவி டைவர்ஸ்ல என்னதான் நடக்குது? சினிமா பிரபலங்கள் டைவர்ஸ் பண்ணக்கூடிய செய்தி அடிக்கடி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அந்த வகையில பிரபல நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி 2 பேரும் பிரிய போறதா சில மாசங்களுக்கு முன்னாடியே சோசியல் மீடியால தகவல் வந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம கூட அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது பொய்யா இருக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் நினைச்சாங்க. ஆனா அந்த விஷயம் இன்னைக்கு உண்மையாயிடுச்சு. இப்போ ஜெயம் ரவி ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அதுல வாழ்க்கை பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட பயணம், ஒவ்வொன்றும் பல சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் கூட வருது. பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறையினர், சமூக ஊடக நண்பர்கள், ரசிகர்கள் அப்படின்னு எல்லார்கிட்டையும் நேர்மையா மற்றும் வெளிப்படையா இருக்க முயற்சி செஞ்சுட்டு வரேன். அந்த வகையில என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதா ஜெயம் ரவி அந்த பதிவுல போட்டிருந்தாரு. இது சடனா எடுத்த முடிவு கிடையாது. ரொம்ப நீண்ட காலமா நாங்க இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கோம். அதாவது ஆர்த்தியுடனான திருமண வாழ்க்கைய நான் இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த போஸ்ட்ல ஜெயம் ரவி போட்டிருந்தாரு. சரி, இப்ப நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். நடிகர் ஜெயம் ரவி வச்சிருக்கக்கூடிய சொத்தை விட ஆர்த்திக்கு 3 மடங்கு அதிக அளவு சொத்துக்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரியா இருக்காங்க. இவங்களோட அம்மா தான் சுஜாதா விஜயகுமார். ஆர்த்தியோட ஆசைக்கு எந்தவித மறுப்பும் தெரிவிக்காம ஜெயம் ரவி கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்க சுஜாதா. ஆர்த்தியோட அம்மா வேற யாரும் இல்ல, சுஜாதா ஹோம் மூவி மேக்கர்ஸ் அப்படின்ற நிறுவனத்தின் மூலமா பல திரைப்படங்கள் மற்றும் ஏராளமான சீரியல்களை, அதுவும் முக்கியமா சன் டிவி சீரியல்களை ப்ரொடியூஸ் பண்றவங்க. இந்த நிலையில ஜெயம் ரவி வச்சு சில படங்களை இவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆனா அது எல்லாமே நஷ்டத்துல முடிஞ்சு அங்கதான் முதலா இவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இந்த டைவர்ஸ் பத்தி 2 விதமா பேசிட்டு இருக்காங்க. ஒன்னு, ஆர்த்தியோட குடிப்பழக்கம், ஈகோ, பல மடங்கு சொத்து இருக்கக்கூடிய ஒரு திமிரு, இது எல்லாம் தான் ஜெயம் ரவியோட டைவர்ஸ்க்கு காரணம்னு நினைக்கிறாங்க. பட் இன்னொரு பக்கம் ஆரம்பத்துல இருந்து ஜெயம் ரவி ஆர்த்தியை லவ் பண்ணதுக்கான முக்கிய காரணமே ஆர்த்தி கிட்ட இருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடி சொத்துக்கு ஆசைப்பட்டுதானே இன்னொரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல ஜெயம் ரவி எதுக்காக வேணாலும் லவ் பண்ணிருக்கலாம், எதுக்காக வேணாலும் கல்யாணம் பண்ணிருக்கலாம். பட் இப்போ இவர் ஜீவானம்சம் கொடுத்தே ஆகணும். இந்த விதத்துல ஆர்த்திக்கு 135 கோடி ரூபாய் வந்து ஜீவானம்சமா ஜெயம் ரவி கொடுக்க போறதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஆர்த்தியோட குடும்பம் வந்து ஒரு சினிமா தயாரிப்பு குடும்பம். அவங்க கிட்ட இல்லாத பணமே கிடையாது. ஜெயம் ரவி கிட்ட இருந்து 135 கோடி பணம் கண்டிப்பா வாங்கணுமா அப்படின்னு அதுக்குள்ள விவாதங்களே தொடங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரோட ஃபேமிலியுமே டோட்டல் ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் ஜெயம் ரவியோட ஃபேமிலியை பத்தி நான் சொல்றேன். ஜெயம் ரவி ஆரம்பத்துல படத்துல நடிக்க வரும்போது அவங்க ஃபேமிலி ஒன்றும் மிகப்பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் கிடையாது. ஓரளவுக்கு டீசென்டான பணக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படியே ஆப்போசிட்ல ஆர்த்தியோட குடும்பத்தை பார்த்தோம் அப்படின்னா இவங்க பரம்பரையா மிகப்பெரிய பணக்காரங்க. அதுவும் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மூலமா மட்டும் மாசமே பல கோடி வரும். ஆனா ஜெயம் ரவிக்கு அப்படி கிடையாது. ஜெயம் ரவி ஓரளவுக்கு மேல வரது வரைக்கும் லேக்ஸ்ல மட்டும் தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. அவர் கோடிகளை தொடர்றதுக்கே பல வருஷங்கள் ஆயிருக்கு. ஆனா ஆர்த்தி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்துல பல கோடி சொத்து இருந்துச்சு. பட் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுக்கிட்டு ஒரு ஃபேமை வச்சு மட்டும் ஆர்த்தி ஜெயம் ரவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அதுக்குள்ள ஒரு லவ்வும் இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகவே இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்ட்டிக்கு போறது. ஆர்த்திக்கு சின்ன வயசுல இருந்தே பார்ட்டிக்கு போறது அப்படின்றது ரொம்ப பிடிச்ச விஷயம். அவங்க காலேஜ் டைம்லயும் அதிகப்படியான பார்ட்டில கலந்துப்பாங்க. இது கல்யாணத்துக்கு அப்புறமும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம குடிப்பழக்கம், இது எல்லாமே நார்மல் திங்கிங் ஒரு ஃபேமிலிக்கு கண்டிப்பா செட் ஆகாது. சோ ஆர்த்தி குடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ஜெயம் ரவிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அது செட்டே ஆகாம தான் முதலா குடும்பத்துக்குள்ள சண்டையே தொடங்கி இருக்கு. இன்னொரு விஷயமும் இருக்கு. சுஜாதாக்கு ஆர்த்தி அப்படின்ற ஒரு மகள் இருக்காங்களா, அதே நேரத்துல சங்கர் அப்படின்ற ஒரு வளர்ப்பு மகனும் இருக்கான். அந்த வளர்ப்பு மகன் தான் சுஜாதாவோட தயாரிப்பு நிறுவனம் மற்றும் இதர சொத்துக்களை நிர்வகிச்சுட்டு வராரு. மறுபடியும் ஜெயம் ரவியோட படங்கள் தொடர்ந்து ஃபிளாப் ஆகிக்கிட்டே இருந்ததுனால இனிமே நான் உன்னோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா என்னோட மகன் சங்கரோட பேச்சை கேட்டு மட்டும் நட, அவன் என்ன சொல்றானோ அது மட்டும் தான் படத்துல இருக்கணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன் போட்டதுனால ஜெயம் ரவியால அதை தாங்கிக்க முடியாம வீட்டுக்கு வந்து சண்டை போட தொடங்கி இது ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் உள்ள கிளாஷா மாறிடுச்சு. பட் இதுக்கு இன்னொரு காரணமா சுஜாதாவும் அவங்க பையன் சங்கரும் கொடுத்த நெருக்கடியும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஜெயம் ரவி ஆர்த்தி டைவர்ஸ் பத்தி உங்களோட கண்ணோட்டம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.